உங்க அழக பத்தி யார் கேட்டாங்க? இப்போ இந்த போட்டோ நான் எடுத்துக்கிட்டுமா? போங்க போங்க, எடுத்துட்டு போங்க. தம்பி, இந்த வீட்டுல நம்ம 2 பேரும் எதுக்கு அழகா பிறந்தோமா தெரியல. தப்பு தானே சித்தப்பா? சரி கேள்வி, அப்புறம் தவிர நீ எல்லா போட்டோவும் நல்லா எடுத்திருக்க. பாட்டியில பாவம் விட்டுடு. சொப்னா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒழுங்கா எடுத்திருந்தா அவர் போட்டோ எவ்வளவு அழகா இருந்திருக்கும் தெரியுமா? அன்னைக்கு இந்த கேள்வி வெள்ளக்காரி மாதிரி கண்ணாடி ஸ்டைல வச்சுக்கிட்டு முட்டி போட்டு இருக்குது, படுத்துக்கிட்டே இருக்குது. அன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடிச்சு தெரியுமா? அப்பவே என் வீட்டுக்காரர் சொன்னாரு, இந்த கேள்வி கூட சேராத, இது சரியில்லைன்னு. நான் தான் கேட்கல. சாவித்திரி, நான் வேணா மாப்பிளைக்கு ஒரு கடுதாசி எழுதி ஒரு போட்டோ அனுப்ப சொல்லட்டுமா? கேள்வி, நீ வாய திறந்து நான் உன்னை கொன்னுருவேன். இத பார், இங்க வா, உன்னை கொன்னுருவேன். பாட்டி ஏதோ தெரியாம எடுத்துச்சு, விட்டு எப்படி விட முடியும்? சொப்னா, தானே எல்லாம் இந்த போட்டோ எடுத்துருக்கு. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பாரு, வயசாச்சு. சொன்ன கேளுங்க, நான் போய் கேள்வி, என் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். நீ வா, நான் உன்னை அங்க வைக்கிறேன் பாரு. குருட்டு கேள்வி. என்னது, உனக்கு பொண்ணு பிடிக்கலையா? ஏண்டா பத்திரிகை அடிக்கிற லெவலுக்கு போயாச்சு, இப்ப போய் பார்த்த பொண்ணு பிடிக்கலன்னா என்னடா அர்த்தம்? அந்த பொண்ணு நிலைமை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? நல்லா யோசிச்சு பார்த்து தான்ப்பா சொல்றேன். கல்யாணம்ன்றது 2 மனசு சந்தோஷமா இருக்கிறதுக்காக பண்ற விஷயம். ஆனா மனசுல ஒருத்தியை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தியோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. அதனால அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிருங்க. நீ அவளை பொண்ணு பார்த்துட்டு வந்ததுல இருந்து நீதான் அவ புருஷன் நினைச்சிட்டு இருக்காடா. பார்த்துட்டு போன மாப்பிள்ளையே புருஷனா நினைக்கிற அளவுக்கு அவ ஒண்ணு மெச்சூரிட்டி இல்லாதவல்லப்பா. நீங்க போய் சொல்லுங்க, அவ புரிஞ்சுக்குவா. அடிச்ச திமிர்ல பேசுறியா? பூசின சந்தன மாதிரி பேசுற வார்த்தையில சுத்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா இந்த சந்தன கவுண்ட. என்னால பேச்ச மாத்தி பேச முடியாது. அப்பா, உங்க வார்த்தையோட என் வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நானே போய் சொல்லிக்கிறேன். ஓ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? டேய், எப்ப என் வார்த்தையை மீறி பேசனியோ இனி உனக்கு எனக்கு பேச்சு கிடையாதா? போடா, உன் இஷ்டத்துக்கு போடா. ஆமா, உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனாரே, அந்த மாப்பிளைக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சா? அவருக்கு என்ன பார்த்த உடனே பிடிச்சு போச்சு, எனக்கு அவரை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுறதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன தனியா கூட்டிட்டு போய் பேசினாரு. தனியா கூட்டிட்டு போய் பேசினாரா? என்ன பேசினாரு? அதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஏய், என்கிட்ட சொல்றதுக்கு என்ன வைக்கும் சொல்ல. அது வந்து அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலியா. அவரே சொன்னாரு, நானும் அவர் மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா என்ன நிறைய நிறைய கேள்வி கேட்டு டெஸ்ட் வச்சாரு. நானும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லி பாஸ் பண்ணிட்டேன். ஆமா, ஆள் பர்சனாலிட்டியா இருப்பாரா? நல்லா ஹைட்டா இருப்பாரா? உன் கலர்ல இருப்பாரா? அழகா இருப்பாரா? இந்த பூக்கு ஸ்பெக்ஸ் போட்டா எப்படி இருக்கும் அப்படி இருப்பாரு. அம்மா, நீ ஒருத்தரை லவ் பண்றதா லெட்டர்ல எழுதி இருந்தால அத பத்தி நீ ஒண்ணுமே சொல்லல. சொல்ல, பேச்ச மாத்தாத. அவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன நீ வேணும்னு வேணும்னு என் வீட்டுக்காரரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? ஓஹோ, கல்யாணமே என்ன ஆகல, அதுக்குள்ள வீட்டுக்காரர் ஆயிட்டாரா? ஏண்டி, உனக்குதான் கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சு, நீ வேற அவரை வீட்டுக்காரரே கூப்பிட ஆரம்பிச்சிட்ட. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஓல்ட் சென்டிமெண்ட்லாம்? ஐயே, நானே எனக்காகவே இதை கட்டுறேன். எனக்கு தான் மனசு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிருச்சே. நீ ஒருத்தரை லவ் பண்றல, நீ அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த தாலியை கட்டுற. சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். நீ எனக்காக கட்டு, நான் உனக்காக கட்டுறேன். சரி. பார்த்துட்டு போன மாப்பிள்ளைய எங்க அக்கா புருஷனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு அந்த வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கொள்ள என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளைய எனக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கும் அமையணும். அம்மனியோ, மாப்பிள்ள வந்து காத்து கிடக்காரு, சாமி கும்பிட்டு இருக்கீங்க. ஐயா வரச்சுனார், சொல்லி போட்டாங்க, சொல்லி போட்டாங்க. அவர் என்ன பாக்குறதுக்காக தான் ஏதாவது போய் சொல்லிட்டு வந்திருப்பாரு. நான் இன்னும் மாப்பிள்ளைய பாக்கல, நான் முதல்ல போய் பாக்குறேன். நீங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வா. நீ போறீங்களா? ஆமா, நீ மாப்பிள்ளைய பார்க்கவே இல்லல்ல. சரி சரி, நீ போ, நான் பூஜை முடிச்சிட்டு வந்துடுறேன். சொப்னா, என்ன கேட்டாருன்னா நீங்க நல்லா இருக்கணும், சாமி கும்பிடுறேன்னு சொல்லு. நான் உடனே வரேன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சொந்த பந்தத்துக்கெல்லாம் கூட சொல்லி அனுப்பியாச்சு. இந்த நேரத்துல போய் கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்றீங்களே, ஏன் மாப்பிள்ள?
உங்க மனசு புண்படும்படியா நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? நீங்க எதுவும் தப்பு பண்ணலீங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். மனசுல ஒரு பொண்ணோட நினைப்பை வச்சுக்கிட்டு உங்க பொண்ணை பார்க்க வந்தது நான் செஞ்ச பெரிய தப்பு. அது கூட நான் ஏன் வந்தேன்னா, நான் தேடிக்கிட்டு இருந்த பொண்ணு உங்க பொண்ணா இருக்கக்கூடாதான்ற நப்பாசையில தான். ஆனா அது இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து விடும்னு நான் நினைக்கல. புதுசா வர போற சந்தோஷத்தை நினைச்சு என் பொண்ணு மனசு பூரிச்சு போயிருக்கலாம். இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவ சந்தோஷத்தை கலைக்க சொல்றீங்களே, எப்படி மாப்பிள முடியும்? மனசுல ஈரெல்லாம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. இப்ப இந்த கல்யாணம் நின்று போயிட்டா பார்த்துட்டு போன மாப்பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாருன்ற வருத்தம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். காலப்போக்கில் அது காணாம போயிடும். ஆனா அது நடந்துடுச்சுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புருஷன் இன்னொருத்தைய மனசுல நினைச்சுக்கிட்டு நம்மளோட குடும்பம் நடத்துறான்னு தெரிஞ்சா காலம் பூரா உங்க பொண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.